ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி இந்த எக்ஸாமுக்கு நான் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம டெஸ்ட்டு யூடியூப்பில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போது நேற்று அந்த கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த 8வது டெஸ்ட்டுக்கு உண்டான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இது சைக்காலஜியில் 4th யூனிட், அதாவது லேர்னிங் கற்றல் அப்படின்ற டாப்பிக்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் கவர் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 4th டாபிக் கற்றல் அந்த டாப்பிக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை நீங்கள் போட்டு பார்க்கணும். இது மாதிரி நீங்கள் நோட்டில் எழுதுங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்கள் நோட்டில் எழுதிட்டு நல்லா படிங்க. படிச்சுட்டு நோட்டில் எழுதுங்க. நீங்கள் படிச்சுட்டு நோட்டில் இந்த மாதிரி எழுதும்போது எழுதும்போதே உங்களுக்கு நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா கிளிக் ஆகும், ஆன்சர் கிளிக் ஆகும். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாம். ஏற்கனவே நான் 12 கொஸ்டின் வரைக்கும் நான் அந்த லாஸ்ட் டெஸ்ட்டில் கொடுத்துருப்பேன் ஆன்சர். இது 8வது டெஸ்ட்டுக்கு உண்டான ஆன்சர். கோலரின் சோதனையில் இடம்பெற்ற சிம்பன்சி, அந்த சிம்பன்சிக்கு பேர் என்னென்னு கேட்டிருக்காங்க. சுல்தான். இது நம்ம பிஎட்டில் படித்தது தான். இந்த லேர்னிங்கை பொறுத்தளவில் நம்ம எல்லாமே நம்ம பிஎட்லேருந்து படித்தது தான். ஓகேங்களா? சுல்தான். ஓகேங்களா? இந்த சுல்தானை வச்சு ஒரு வாழைப்பழத்தை தொங்க விட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். வெற்றி 14வது கொஸ்டின். வெற்றி, பாராட்டு, பழி இது தாண்டைக்கோடைய எந்த விதியை எந்த விதி பொருந்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதெல்லாம் விளைவு விதி. ஓகேங்களா? இந்த வெற்றி, பாராட்டு, பழி இது எல்லாமே சின்ன குழந்தைங்களுக்கு உண்டான அந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா? இதில் தாண்டைக்கொடைய விளைவு விதி பொருந்துகிறது. ஒரு குழந்தைய பாராட்டணும், வெற்றி அவங்கள ஒரு வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா பாராட்டினாலும் பழி சொன்னாலும் அது ரொம்பவே இம்பேக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த விளைவு விதியை இது மேட்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சமூகம் குழந்தையின் நடத்தை வடிவமைப்பதில் உதவுகிறது. அப்போது ஒரு குழந்தையுடைய நுண்ணறிவு இது எல்லாமே இந்த சமூக தொடர்பு கூட நம்ம மேட்ச் பண்ணி என்ன பண்ணணும்னா அது கூட நம்ம லிங்க் பண்ணி நம்ம குழந்தைகளை ஊக்குவிக்கிறோம். ஓகேங்களா? சமூகம் குழந்தையின் நடத்தை வடிவமைப்பதில் உதவுகிறது. இந்த குழந்தைங்களை சமூகத்துக்கு கூட நம்ம லிங்க் பண்ணி இந்த சமூக வளமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம மேட்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த சமூகத்தை கற்றல் வளமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணி சமூகத்துக்கு கூட ஒரு பாண்டிங்கை குழந்தைகளுக்கு கிரியேட் பண்ணி அதன் மூலமாக நம்ம அவங்கள ஒரு வலுவூட்டுறோம், ஒரு ஊக்குவிக்கிறோம். ஓகேங்களா? அதுதான் இதோடைய அர்த்தம். நெக்ஸ்ட் பள்ளியில் குழந்தைகளின் கற்றல் நடவடிக்கைகள் யாரை சுற்றி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா மேக்சிமம் ஆசிரியர்களை சுற்றி தான் அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நவீன நடத்தை சிகிச்சை நிறுவியவர் யாருன்னா பாவ்லவ். அடுத்த கொஸ்டின். மன வெளிச்சிகளையும் ஆக்கநிலைப்படுத்தவியலும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறாருன்னா வாட்சன் அப்படின்றவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக ப்ரூஃப் பண்ணியிருக்கிறார். நெக்ஸ்ட்டு சோதனை ஆராய்ச்சி பள்ளியை நிறுவியவர் P.F. ஸ்கின்னர். ஓகேங்களா? சோதனை ஆராய்ச்சி பள்ளியை நிறுவியவர் P.F. ஸ்கின்னர். நெக்ஸ்ட் மாண்ட் குறித்து ஸ்கின்னரால் எழுதப்பட்ட மிகச்சிறந்த புத்தகம் வெர்பல் பிஹேவியர் அப்படின்ற ஒரு புக்கு. இதோடைய ஆத்தர் யார் அப்படின்னா ஸ்கின்னர். 1957 இதை எழுதியிருப்பார். ஓகேங்களா? அந்த மாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா தனிப்பட்ட தொலங்கள், அப்புறம் இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வலுவூட்டல் முறை தான் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு உளவியலாளர் யார் அப்படின்னா இந்த P.F. ஸ்கின்னர் தான். ஓகேங்களா? அதான் இந்த மாண்ட் குறித்து ஸ்கின்னரால் எழுதப்பட்ட இந்த புக்கில் இந்த மாண்ட் குறித்து எழுதியிருப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தாண்டைக் குழந்தை வளர்ச்சி ஆய்வை புறநிலை அறிவியலாக மாற்றி சொல்லியிருப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆயத்த விதி கற்றல் செயல்பாட்டில் பங்கேற்கும் கற்றவரின் நிலையை குறிக்கிறது. இந்த ஆயத்த விதியை பற்றி நம்ம படிச்சிருப்போம்.
ஒரு குதிரையை வந்து ஒரு நீர்நிலைக்கு அருகில் வந்து கொண்டு போனால் கூட அது வந்து தண்ணி வந்து குடிக்குமா குடிக்காதா அப்படின்றத பற்றி நீங்கள் பிஎட்ல வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது அவங்களுடைய மனநிலை, அதாவது அது வந்து கற்றவருடைய அந்த என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த ஆயத்த விதி. நெக்ஸ்ட் வந்து முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்றது வந்து எதுனா விளைவு விதிக்கு வந்து பொருந்தும். இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே படித்தது தான் பிஎல்ல. நெக்ஸ்ட் வந்து தான்டெக் என்பவரின் சோதனை அண்டு பிழை கோட்பாடு வந்து கல்வித்துறையில் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ட்ரையல் அண்டு எரர் இந்த கான்செப்ட் வந்து தாண்டைக்குடையது. இவருடைய அந்த எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாமே வந்து நமக்கு சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம மேட்ச் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம். அப்போது இது வந்து நம்ம ஒரு குழந்தை வந்து எடுத்தோன்னுமே எல்லாமே ஃபுல்ஃபில்லாக நமக்கு வந்து கற்றுக்காது. அதுங்க என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து தப்பு பண்ணுங்கள், அப்புறம் அது வந்து கரெக்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து கல்வித்துறையில் இந்த ட்ரையல் அண்டு எரர் இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கெஸ்டால்டோடைய முழுமை காட்சி கொள்கையானது கல்வியில் வந்து பொருளுணர்ந்து கற்றலை வந்து வலியுறுத்துகிறது. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் தான் வந்து நமக்கு 8வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் வந்து பார்க்கலாம். நான் ஏற்கனவே 8 கொஸ்டின் வரைக்கும் 7வது அந்த ஆன்சர்ஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன். இது வந்து 8வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பால், நீர் இது வந்து என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 4:3 அந்த ரேஷியோவில் இருக்குது. அப்போ இந்த ரேஷியோ அப்படின்றது இந்த எக்ஸ்ன்றது வந்து நமக்கு அதில் வந்து மறைஞ்சிருக்குதா அதான் அர்த்தம் நான் சொல்லியிருக்கேன். அப்போது இது கூட வந்து இது வந்து ஒரு கலவை. ஓகேங்களா? இந்த பாலும் நீரும் வந்து இந்த ரேஷியோவில் இருக்கிற ஒரு கலவை. அதில் ஒரு 5 லிட்டர் நீரை வந்து கலக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கலக்கும்போது அப்போது அதோடைய விகிதம் வந்து எப்படி மாறுது அப்படின்னா 4:5 அப்படின்னு சொல்லி மாறுதாம்மா. ஓகேங்களா? ஏற்கனவே இருந்தது 4:3. அது கூட நீர் வாட்டரை வந்து +5 வந்து சேர்க்கும்போது 4:5ன்னு சொல்லிட்டு மாறுதாம்மா. ஓகேங்களா? அப்போது இது வந்து நம்ம இப்போ 9வது கொஸ்டினை பார்த்தா உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், ஒரு கலவையில் வந்து பால், நீர் இருக்குது 4:3 அப்படின்ற ரேஷியோவில். இது 5 லிட்டர் நீரை வந்து சேர்க்கும்போது இதோடைய விகிதம் வந்து 4:5 அப்படின்னா நமக்கு வந்து ஒரு புதிய ரேஷியோ வந்து கிடைக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த கலவையில் உள்ள பாலோடைய அளவு வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அதை வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? 5 லிட்டர் நீரை வந்து சேர்த்துட்டோம். அப்போ வந்து புதிய ரேஷியோ வந்து 4:5. ஓகேங்களா? இப்போது இங்கே வந்து 4x நம்ம இதில் வந்து எந்த ஆல்ட்ரேஷனுமே கிடையாது. ஓகேங்களா? இதில் வந்து எந்த ஆல்ட்ரேஷனுமே கிடையாது. வாட்டர் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போது 4x இந்த ரேஷியோ இது வந்து பழைய ரேஷியோ, இது வந்து புதிய ரேஷியோ. அதாவது வந்து 4x அதாவது வந்து 4x இங்கே வந்து 3x + 5ன்னு நீர் வந்து மாறியிருக்கு. அந்த மாதிரி மாறும்போது எடுக்கக்கூடிய இது வந்து ஒரு புதிய விகிதம் 4/5 அப்படி போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அப்போது இங்கே வந்து 4x ஈஸ்ட் அப்படின்னாவே நமக்கு பையின்னு தானே அர்த்தம். அதுதான் நாங்கள் எழுதியிருக்கேன். 4x இங்கே வந்து ஈஸ்ட்டு 3x + 5 = 4 ஈஸ்ட்டுன்றது /5. ஓகேங்களா? இது வந்து கிராஸ் மல்டிப்ளை வந்து போடுறோம். 5 4 வந்து 4x வந்து மல்டிப்ளை பண்ணால் 20x = இதை வந்து கிராஸில் போச்சு அப்படின்னா அது வந்து பெருக்கலாகும். 12x + 4 5 20. ஓகேங்களா? அப்போது அந்த எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரோம். நம்பர்ஸ் வந்து ஒரு பக்கம் வச்சுக்கிறோம். இங்கே வந்து 20x - 12x = 20. இதை வந்து நம்ம லெஸ் பண்ணி போட்டோம்னா 8x = 20. அப்போது x = 20/8. 20/8 அப்படின்றது நம்ம வந்து 2 16 4 இங்கே வந்து 8 40. ஓகேங்களா? 2.5. இப்போது இந்த 2.5 மட்டும் நம்ம அப்படியே வந்து போட்டுடலாமா அப்படின்னா அந்த மாதிரி வந்து போடக்கூடாது. எக்ஸ் கண்டுபிடிச்சதோடு அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாமான்னா அப்படி அவங்க என்ன கணக்கில் கேட்டிருக்காங்க, பால் வந்து எவ்வளோ இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது இந்த பாலோடைய அளவு வந்து எக்ஸ் வந்து 2.5 நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 4x. ஓகேங்களா? பாலோடைய அளவு வந்து என்னென்னா பால் வந்து என்ன ரேஷியோவில் இருக்குது 4x. ஓகேங்களா? அப்போது எக்ஸுக்கு பதிலாக 2.5 வந்து போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ரெண்டையும் வந்து பெருக்கி போட்டோம்னா 10 லிட்டர். அப்போ பால் வந்து அந்த கலவையில் எவ்வளோ இருக்குன்னா 10 லிட்டர் இருக்குது. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். இது வந்து ஒரு ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. 1/2, 2/3, இங்கே வந்து 3/4. இந்த சம் வந்து என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அந்த 10வது கணக்கு வந்து பாருங்கள். 782 ரூபாய் இருக்குது. அதை வந்து 1/2, 2/3, 3/4 அப்படின்ற ஒரு 3 பங்காக வந்து பிரிக்கிறோம். பிரித்தா அந்த முதல் பங்கோடைய மதிப்பு வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்னன்னு பார்க்கலாம் எக்ஸ்ப்ளனேஷன். இங்கே வந்து 1/2, 2/3, 3/4. ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி சம்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இது வந்து 2, 3 இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு உண்டான 2, 3, 4 இதுக்கு வந்து நம்ம கீழே உள்ளதுக்கு மட்டும் எல்சிஎம் வந்து எடுத்துக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் 12. ஓகேங்களா? 12 இருக்குது பார்த்தீங்களா? இப்போது இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 12 நீங்கள் வந்து இதை இப்படி போட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி கூட போட்டுக்கலாம். இங்கே வந்து எல்சிஎம் இதுக்கு மட்டும் எல்சிஎம் 12ன்னு போட்டுக்கோங்க. இங்கே வந்து எத்தனை 12? 6 12. அப்போ 6 × 1 6 இஸ்ட்டு இங்கே வந்து 3 இருக்குது. இங்கே வந்து 3 இருக்கா? அப்போ 12. அப்போ 4. ஓகேங்களா? 4 12 4 2 8. உங்களுக்கு எல்சிஎம் வந்து எடுக்க தெரியும் தானே? 8. ஓகேங்களா? இஸ்ட்டு இங்கே வந்து 4 இருக்குது. அப்போ 3 4 பெருக்குனா தான் 12 வரும். அப்போ 3 4 12. 3ஐயும் இந்த 3ஐயும் மேலே உள்ளதை வச்சு பெருக்கணும் அப்படின்னா 3 3 9. ஓகேங்களா? இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக நான் டைரெக்டாக இதை வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள் 6:8:9 இதை தான் இங்கே இருந்து எழுதியிருக்கேன். அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா முதல் பங்கு வந்து கேட்குறாங்க. முதல் பங்கு அப்படின்றது இந்த 6 வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? 2வது பங்குனா 8 எடுத்துக்கணும். 3வது பங்குனா 9 வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள் இப்போது இங்கே வந்து நமக்கு எவ்வளோ ரூபா கொடுத்துருக்காங்க? 782 ரூபா கொடுத்துருக்காங்க டோட்டல். அதில் வந்து முதல் பங்கு எவ்வளோ? ஃபஸ்ட் இப்போது இது வந்து ஒருத்தருக்கும் இதை வந்து 2வதுக்கும் இது வந்து 3வது பேருக்கு வந்து பிரித்து கொடுக்குறாங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளவங்களுக்கு எவ்வளோ பங்குன்னு தான் நம்ம சம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது இது என்ன பண்ணுன்னா இது 3ஐயும் வந்து கூட்டிக்கணும். 6 இது வந்து பாருங்கள் 6 8 9. ஓகேங்களா? இதை நம்ம கூட்டணும் அப்படின்னா எவ்வளோ வரும்? 9 8 எத்தனை? 17. 17 6 23. ஓகேங்களா? அப்போ டோட்டலாக 23 பங்கு. அப்போ ஃபஸ்ட்டு பங்கு 6 அப்படி தான் நம்ம போடணும். 6/23. இந்த 23 எப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். ஓகேங்களா? அதுக்காக தான் இதை நான் அப்படி போட்டிருக்கேன். அப்போது இங்கே வந்து 782 ரூபாயில் ஃபஸ்ட்டு உள்ளவங்களுக்கு உண்டான பங்கு இது வந்து மொத்த பங்கு. ஓகேங்களா? அப்போ இதை வந்து நம்ம அடித்து போட்டோம் அப்படின்னா 34 × 6 இது வந்து பெருக்கிப்படனா 204. அப்போ ஃபஸ்ட்டு உள்ளவங்களுக்கு எவ்வளோ பங்கு அப்படின்னா 204. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த சம் வந்து 11வது சம் வந்து பார்க்கலாம். முதல் மற்றும் இரண்டாவது எண்ணானது மூன்றாவது எண்ணை விட 20% மற்றும் 50% அதிகம் எனில் முதல் இரு எண்களின் விகிதம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு மற்றும் இரண்டாவது எண் மூன்றாவது எண்ணை விட எவ்வளோ அப்படின்னா 20%, இன்னொன்று வந்து 50% அதிகம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதான் முதல் இரு எண்களுடைய ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எண்கள்னால் எண்கள் மட்டும் போடணும். விகிதம்னா அதை வந்து ரேஷியோ எடுத்து நம்ம வந்து போடணும். ஓகேங்களா? அப்போ வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு மூன்றாவது எண் வந்து நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எண் வந்து என்ன அப்படின்னா 20% அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம 120% ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? அது வந்து அதிகம் அப்படிங்கும்போது 120% ஆஃப் எக்ஸ். அப்போது இந்த பர்சன்டேஜ் அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா பை 100ன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ 120/100 இன்ட்டு எக்ஸ் ஆஃப் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு இது வந்து அதை அடித்து போட்டோம் அப்படின்னா 6x/5. ஓகேங்களா? ரெண்டாவது எண் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அதாவது வந்து 50%. ஓகேங்களா? அப்போது 50% அப்படின்றது அதிகம் அப்படிங்கும்போது 150% ஆஃப் எக்ஸ். இந்த எக்ஸில் இது வந்து எவ்வளோ அப்படின்னா 100 ப்ளஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 50%. அப்போ வந்து 150% ஆஃப் எக்ஸு. அப்போ 150 இந்த பர்சன்டேஜ் தான் இங்கே பை 100ன்னு ஆகிருக்கு.
ஆஃப் அப்படின்றது எக்ஸ், சாரி இது வந்து இன்ட்டுன்னு ஆகிருக்கு, எக்ஸ் அப்படியே போட்டுக்கணும். ஓகேங்களா, இதை வந்து அடித்து போட்டோம்னா 3x/2. அப்போது இந்த 2 என்னுடைய ரேஷியோ தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இரு எண் விகிதம் அப்படிங்கும்போது இது இது வந்து ஃபஸ்ட்டு எண், இது வந்து செகண்ட் நம்பர். ஓகேங்களா, இது வந்து நம்ம ரேஷியோ வந்து போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கும் இது மாதிரி வந்து நமக்கு பின்னத்தில் வந்துச்சுனாவே கண்டிப்பாக நம்ம எல்சிஎம் எடுத்து அது வந்து நம்ம ஒரு கன்வெர்ட் பண்ணி தான் போடணும். ஓகேங்களா, அப்படியே வந்து மேலே உள்ளதுக்கு மட்டும் போட்டுறக்கூடாது, அது மாதிரி போட்டால் தப்பாயிடும். இங்கே வந்து பாருங்கள், இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 5 2க்கும் 10. ஓகேங்களா, அப்போது நான் ஏற்கனவே ஒரு சம்மில் இருந்து சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா, இங்கே வந்து பாருங்கள், இதுலேருந்து இது வந்து டைரெக்டாகவே நான் வந்து போட்டிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் உங்களுக்கு புரியணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். 10 எல்சிஎம், இங்கே வந்து 5 இருக்குது, அப்போ 2 தடவை பெருக்கினா தான் 10. அப்போ கீழே வந்து 2 தடவை பெருக்கணும், மேலேயும் கண்டிப்பாக 2 தடவை பெருக்கணும். 6 2 12x இங்கே வந்து 10 இருக்குது, இங்கே வந்து 10 எல்சிஎம், இங்கே வந்து 5 தடவை பெருக்கினா தான் வந்து நமக்கு 10 வரும். அப்போ கீழே 5 தடவை பெருக்குன்னா மேலேயும் 5 தடவை பெருக்கணும். 5 3 15, அதுதான் இங்கே போட்டிருக்கேன் 15x அப்படின்ட்டு. இந்த 12x இங்கே வந்து 15x, இதை தான் நான் இப்படி போட்டிருக்கேன். ஓகேங்களா, அப்போது இது வந்து என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா இதை வந்து கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 12 வந்து 3 தடவை போடலாம். 4 12 5 15. அப்போது இந்த 2 என்னுடைய ரேஷியோ வந்து எப்படி இருக்குன்னா 4:5 அந்த ரேஷியோவில் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு அடுத்த சம் வந்து 12வது சம் வந்து பாருங்கள். பாலும் நீரும் வந்து 60 லிட்டர் இருக்குது. ஓகேங்களா, ஒரு கலவை ஒரு எப்படின்னா ஒரு கண்டெய்னர் ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸ்குள்ளே வந்து 60 லிட்ரு. ஓகேங்களா, 60 லிட்ரு வந்து பாலும் தண்ணியும் வந்து இருக்குது. இதில் வந்து என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா பாலும் நீரும் வந்து 2:1 அப்படின்ற ஒரு ரேஷியோவில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த 60 லிட்டரில் வந்து பாலும் நீரும் 2:1 அப்படின்னா பால் வந்து எவ்வளோ அப்படின்னா இது வந்து பாருங்கள் 60 லிட்டரு. ஓகேங்களா, அப்போ 2 1, அப்போது மொத்தம் வந்து எத்தனை பங்கு இருக்குன்னா 3 பங்கு. ஓகேங்களா, நீங்கள் டைரெக்டாக போட்டாலும் போடலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கூட போடலாம். இப்போது 60 இங்கே வந்து 2யும் 1யும் கூட்டோன்னா 3 பங்கு. ஓகேங்களா, அப்போது இப்படி கூட போடலாம். இது இருக்கட்டும். இங்கே வந்து இன்ட்டு நமக்கு பால் மட்டும் எவ்வளோன்னா 2/3 மொத்த பங்கு. இதை வந்து அடித்து போட்டோம்னா எவ்வளவு 20 = 40. இந்த மாதிரிலாம் நீங்கள் ரொம்பலாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். 60 லிட்டர் இருக்குது, அதில் 2 பங்கு எவ்வளவு 40. ஓகேங்களா, ஒரு பங்கு 20, அப்போ 2யும் கூட்டினா எவ்வளவு 60, அவ்வளோதான். இப்போ இது கூட என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தண்ணி கூட வந்து எத்தனையோ லிட்டர் வந்து தண்ணி வந்து கலக்கிறாங்க. கலந்தோம் அப்படின்னா இந்த 40 லிட்டர் பால் அப்படியே இருக்குது, தண்ணி மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வந்து சேர்க்குறாங்க. அப்படி எக்ஸ்ட்ரா வந்து சேர்க்கும்போது ஒரு புதிய ரேஷியோ வருது. அது வந்து பால் வந்து 1 பங்காகவும் தண்ணி வந்து 2 பங்காகவும் மாறிடுது. அப்படி வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுது. ஓகேங்களா, அந்த மாதிரி சேஞ்ச் ஆணுச்சு அப்படின்னா அது வந்து எவ்வளோ அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, எத்தனை லிட்டர் தண்ணி வந்து சேர்த்துருக்குறாங்கன்ட்டு. இப்போது இங்கே வந்து 4:20 + x, இந்த தண்ணி மட்டும்தான் சேர்க்குறாங்க 20 லிட்டர் கூட = 1:2. ஓகேங்களா, இங்கே வந்து பாருங்கள் அப்படின்னாவே பைன்னு வந்துடணும், பை போட்டிருக்கேன். இங்கே 1:2 அப்படிங்கிறது 1/2. இது வந்து கிராஸ் மல்டிப்ளை வந்து நம்ம பண்ணும்போது இங்கே வந்து 20 இங்கே வந்து பாருங்கள் இது அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கணும். 20 + x = இது வந்து கிராஸில் போகும்போது 80. அப்போ எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு நம்பர்ஸ் வந்து ஒரு பக்கம் கொண்டு போனால் 80 - 20 = 60 லிட்டர். ஓகேங்களா, அப்போது எவ்வளோ தண்ணி வந்து சேர்த்துருக்குறாங்க அப்படின்னா இது கூட இந்த 20 கூட 60 லிட்டர் தண்ணி வந்து சேர்த்துருக்குறாங்க. ஓகேங்களா, அடுத்த சம் வந்து பார்க்கலாம். 2 இரு எண்கள் இருக்குது. அந்த இரு எண்களுடைய ரேஷியோ வந்து எப்படி இருக்குன்னா 3:5 அப்படின்ட்டு இருக்குது. இரு எண்களிலிருந்து 9 வந்து கழிக்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த புதிய ரேஷியோ வந்து எப்படி மாறுது அப்படின்னா 12:23 மாறுது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா சிறிய எண்ணுடைய மதிப்பை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதை நம்ம வந்து பார்க்கலாம். இரு எண்கள் என்ன ரேஷியோவில் இருக்குது 3x, இன்னொன்று வந்து 5x. இது கூட -9 வந்து ரெண்டுலேயுமே
ஓகேங்களா. இந்த 2 நம்பர்ஸ் கூடயுமே -9 வந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய புதிய விகிதம் வந்து 12/23. ஓகேங்களா. இந்த 12:23 அதை தான் வந்து இஸ்ட் அப்படின்றது நான் பையாக போட்டிருக்கேன். ஓகேங்களா. அப்போது இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ணுறோம், இதையும். அப்போ 23 கூட இதை வச்சு பெருக்கிறோம், 12 கூட இதை வச்சு பெருக்கிறோம். இதை வந்து பெருக்கிட்டு எக்ஸல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறோம், நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடும். அப்போ இது வந்து நம்ம லெஸ் பண்ணி போட்டோம்னா 9x = 99. அப்போ இந்த ஒரு 9 11 99 x = 11. இது வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சிறிய எண் தான் கேட்டிருக்காங்க. அப்போ சிறிய எண் அப்படிங்கும்போது இது வந்து 3x. ஓகேங்களா. அப்போ 3 இன்ட்டு இந்த நம்ம இந்த எக்ஸ் கூட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. என்ன நமக்கு வந்து கேட்டிருக்காங்களோ சம்மில் அதை தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ சிறிய எண் அப்படிங்கும்போது 3x. அப்போது 3xக்கு பதிலாக 11 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 33 தான் சிறிய நம்பர். ஓகேங்களா. இங்கே வந்து அடுத்த சம் 14வது சம். சீதா மற்றும் ராதாவின் ஊதிய விகிதம் 2:3. இருவரின் ஊதியத்தை வந்து 4000 அதிகரித்தால் இவர்களின் ஊதிய விகிதம் 40:57 மாறுது அப்படின்னா ராதாவின் ஊதியம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இங்கே வந்து பாருங்கள், ஊதிய விகிதம் சீதாவுக்கும் ராதாவுக்கும் 2:3. அப்போ இங்கே வந்து 2x, இங்கே 3x. அப்போ இது கூட என்ன சீக்கிரங்கன்னா 4000 ரூபாய் அதிகமாக எக்ஸ்ட்ரா ஆனிச்சு அப்படின்னா அவங்களுடைய ரேஷியோ வந்து எப்படி மாறுதுன்னா 40:57 மாறுது. அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா. இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 2x, ரெண்டு பங்கு அப்படிங்கும்போது இது 2x, 3 பங்குங்கும்போது வந்து 3x. ஓகேங்களா. இது கூட 4000 ரூபாய் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது புதிய விகிதம் இது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம எப்போதும் போகிற மாதிரி கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ணி எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா 3x = நமக்கு ஃபைனலாக கிடைக்கிது 3x = 34,000 கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ ராதாவின் புதிய ஊதியம். ஓகேங்களா. ராதாவின் புதிய ஊதியம், ராதாவுடைய ஊதியம் வந்து எவ்வளோ 3x இருக்குது. அது கூட நம்ம வந்து புதிய ஊதியம் வந்து எவ்வளவு 4000 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ 3x + 4000. ஓகேங்களா. 3x + 4000. 3x நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 34,000 கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ளஸ் இது கூட 4000 வந்து ஆட் பண்ணும்போது 38,000 தான் இந்த ராதாவுடைய புதிய ஊதியம். ஓகேங்களா. அதே மாதிரி நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள், 2 நம்பர்ஸ் இருக்குது. ஏ ப்ளஸ், அதாவது 2 நம்பர் வந்து இருக்குது, 2 எண்கள். அது வந்து ஏ அண்டு பி. ஓகேங்களா. இது ரெண்டையும் வந்து கூட்டணும் அப்படின்னா 30 கிடைக்குதாம்மா. இது வந்து இதோடைய வேறுபாடு வந்து 12. அதுதான் நான் வந்து இங்கே ஒரு இது மாதிரி ஒரு சமன்பாடாக ஒரு ஈக்குவேஷனாக போட்டிருக்கேன். ஏ ப்ளஸ் பி வந்து 2 நம்பர்ஸ் வந்து கூட்டும்போது 30, அது வந்து அதோடைய வேறுபாடு வந்து 12. அப்போ இந்த மாதிரி வந்து போடும்போது நீங்கள் நம்ம 10th வந்து படிச்சிருப்போம். ஓகேங்களா. அப்போ 2a, இது வந்து நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கிறோம். இது வந்து 2a = இதை வந்து நம்ம குட்டி போட்டோம் 42. அப்போது இதை வந்து நம்ம 2ஆல் வந்து நம்ம அடித்து போட்டோம்னா a = 21. அப்போது ஒரு நம்பர் நமக்கு வந்து கிடச்சிச்சு. அப்போ இன்னொரு நம்பர் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் இன்னொரு நம்பர் பியோடைய வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிரும். அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். a + b = 30. ஓகேங்களா. நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம், இதை தான் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. இந்த செகண்ட் ஈக்குவேஷன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ வந்து ஏக்கு பதிலாக 21 + b = 30. அப்போ பியை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு ஏ வந்து இந்த சைடு போணுச்சுன்னா 30லேருந்து 21 வந்து கழிச்சு போட்டோம்னா 9. ஓகேங்களா. அவ்வளோதான். இது வந்து சும்மா நம்ம ஒரு டெஸ்ட்டு, எப்படின்னா நம்ம செக் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. இது வந்து பெரிய எண் சிறிய எண் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இது. ஓகேங்களா. அதுக்கும் அடுத்த சம் 2 இருக்குது, 2 நம்பர்ஸ் வந்து இருக்குது. 3:4 அப்படின்ற ஒரு ரேஷியல் இருக்குது. இதோடைய வர்க்கங்களுடைய கூடுதல் வந்து எவ்வளோன்னா 625 இருக்குது. ஓகேங்களா. அப்போது அந்த இதை வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள், வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு இதோடைய வர்க்கம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுறோம். இதை ஸ்கொயர் பண்ணி இதை ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 625 கிடைக்குதாம்மா. ஓகேங்களா. அப்போ 9 × 9 3x² வந்து 9x² நமக்கு கிடைக்கும். இதை வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 16x² கிடைக்கும். இப்போ ரெண்டையும் வந்து கூட்டினோம்னாக்க 25x² = 625.
இது வந்து நம்ம அடிச்சு போட்டோம்னா ஓர் 25 25, இது வந்து 25 25. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 25. நமக்கு வந்து என்ன தேவைன்னா எக்ஸ் மட்டும் தான் தேவை. எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா 5. ஓகேங்களா? ஓகே, நம்ம அடுத்த 9வது டெஸ்ட்டுக்குண்டான கொஸ்டினில் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.